அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ வெள்ளிங்கிரியில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. வெள்ளிங்கிரிலாம் இல்லைங்க, நம்ம வெள்ளிங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு நாள் அப்டேட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன டவுட்லாம் கேட்டிருந்தீங்க, ப்ரோ வெள்ளிங்கிரியில பார்க்கிங் வசதி இருக்கான்னு சொல்லிட்டு. தாராளமாக வெள்ளிங்கிரியில மகா சிவராத்திரிக்கு கண்டிப்பாக உங்களால் பார்க்கிங் வசதி இருக்கு, தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க, ப்ரோ மேலே வந்து குளிர் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வரும்போதே தயவு செஞ்சு நீங்கள் வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வந்துருங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, ஆண்டி சொன்னையில் பொறுத்தவரை மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களால் தண்ணி பிடிக்கவே முடியாது. எதனாலனா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிவராத்திரிக்கு வரும்போது உங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. குளிருங்கிறது சேம் தாங்க, எப்பயும் போல் குளிருங்கிறது அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி கீழே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து கீழே போடுங்க. அதே மாதிரி செப்பல் ஷூக்கு வந்து அலோடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. செப்பல் ஷூக்கு அலோடு இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை அந்த செப்பல் ஷூவை வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, அது தயவு செஞ்சு கீழே கொண்டு வந்து போடுங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன், மேலே போட்டிங்கன்னா அது யானையோ எருமையோ சாப்பிடும்போது உயிரிழப்பு ஏற்படும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஆண்டி சுனையில் குளிக்கும் போது தயவு செஞ்சு உங்களுடைய உள்ளாடிகள் ஜட்டியாக இருக்கட்டும் பனியனாக இருக்கட்டும் ஆண்டி சுனையில் தயவு செஞ்சு கழட்டி போடாதீங்க. ஸோ மகா சிவராத்திரிக்கே நல்லபடியாக மலை ஏறிட்டு வாங்க, நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். வெள்ளிங்கிரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற அப்டேட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். லவ்வர்ஸ் செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா February 14 நம்ம லெஜண்ட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. ஸோ அதனால் மகா சிவராத்திரிக்கு போயிட்டு வருவீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா.